பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எந்த சிச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப சீரியஸான ஒரு கேஸாக இருக்குது, இதை நான் எப்படி தனியாக ஃபேஸ் பண்ணுறது, அது எப்படி தனியாக நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். உங்களோட கூட வருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும், என்ன ஒரு கடினமான பாதையா இருந்தாலும், ஈவன் ஒருவேளை ஒரு மேஜர் சர்ஜரிக்கு கடந்து போறீங்க. என்னுடைய மனைவி பல முறை மேஜர் சர்ஜரிக்கு கடந்து போகிற பொழுது, அந்த ஐசியூக்கு முடித்த ஐசியூல வருகிற பொழுது, அதுவரை தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுதெல்லாம், ஆண்டவரே அந்த ஆபரேஷன் தியேட்டரில் நீங்க தான் ஆண்டவரே இருக்கிறீங்க, நீங்க தான் கூட இருக்கணும், நீங்க தான் குறிப்பிடணும், ஜெபித்த நேரங்கள் பல உண்டு. என்னுடைய மனைவியுடைய ஜீவன் எடுக்கப்படும்படியாய் பிசாசு கொண்டு வந்த போராட்டங்கள், அதிலெல்லாம் என் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்த சாட்சிகள் அநேகம் உண்டு. அதனால எனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் நம்மோடு இருப்பேன்னு வாக்கு கொடுத்தா, அது தண்ணீரா இருக்கலாம், ஆறுகளா இருக்கலாம், அக்னியா இருக்கலாம், அவர் நம்மோடு கூட இருப்பார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட கேஸா இருக்கலாம், சர்ஜரியா இருக்கலாம், பெரிய என்கொயரியா இருக்கலாம், உங்க மேல இருக்கிற பெரிய என்கொயரி இருக்கலாம், கவலையப்படாதீங்க, நீங்க கடந்து போங்க. ஒரு முறை என்னோடு வேலை செய்த ஒரு நபர், என்னுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர், காரணமே இல்லாமல் என்னை பற்றி சில கம்ப்ளைண்ட்ஸை கொடுத்து வேலை இடத்துல தவறான ஒரு காரியங்களை கொடுத்தாங்க. அந்த என்கொயரியில் நான் கடந்து போக வேண்டியது இருந்தது. நான் கடந்து போனேன். ஏசாயா 43:2 படி ஏசப்பா என்னோடு கூட வந்தார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் தெளிவா சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் சரி, வேலை இடத்திலும், நான் இருக்கிற ஊழியத்திலும், எல்லா இடத்திலையும் உள்ளதை உள்ளதென்றும் இருக்கிறதை இருக்கிறபடி சொல்லணும். மறைத்து பூசி மொழிகி சொல்லக்கூடாது. நீங்க இன்னைக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, நான் உண்மையை சொன்னா என்ன நடக்கும், எனக்கு தெரிஞ்ச காரியத்தை சொன்னா என்ன நடக்கும். உண்மைக்காக நிற்கிற உங்களுக்காக ஏசப்பா கூட நிற்பார். உண்மைக்காக உத்தமமா இருக்கணும்னு வாழுகிற அந்த வாழ்க்கைக்காக ஏசப்பா உங்களோட கூட இருப்பார். அது அக்னியில கடந்து போற மாதிரி, தண்ணீர்ல கடந்து போற, ஆறுகளை கடந்து போற அனுபவமா இருக்கலாம். கவலையே படாதீங்க. அதுல அனுபவித்து அந்த அக்னியெல்லாம் கடந்து வந்து ஏசப்பா என்னோட கூட இருக்காருங்கிற சாட்சி பகிர்கிற ஒரு ஊழியனாய் உங்களுக்கு சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். தைரியமா கடந்து போங்க, தைரியமா சந்திக்கும்படியாய் போங்க. ஆண்டவர் ஏனோ இந்த ஹெல்த் இஷ்யூல அலோவ் பண்ணி, இந்த சர்ஜரியில் அலோவ் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் அலோவ் பண்ண காரியமா இருக்கலாம். அப்படி அலோவ் பண்ணி இருந்தா தைரியமா கடந்து போங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை சாட்சியா நிறுத்துவார். எப்பேற்பட்ட என்கொயரியா இருந்தாலும் கலங்கி போகாதீங்க. தைரியமா கடந்து போய் உண்மையை மட்டும் பேசுங்க. தேவனுக்காய் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்குள் இருந்து வெளிப்படுவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். எந்த இடத்துல உண்மை மறைக்கப்படுகிறதோ தேவனுக்காய் உண்மையா நில்லுங்க. உங்களுக்கு தெரிந்த காரியத்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். கடந்து போற சூழ்நிலை அக்னியா இருக்குது பாஸ்டர், இந்த நாட்களுக்கு பிறகு நான் திரும்பி எழும்ப வேணாம், திரும்ப கட்டப்பட வேணாம் நினைக்கிறீங்க. ஏசாயா 43:2 வசனத்தின்படி, நான் உன்னோடு இருப்பேன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய், திரும்ப உங்களை கட்டும்படியாய், உங்களை உறுதிப்படுத்தும்படியாய் தேவகரம் உங்களோடு இருக்கிறது. எந்த விதமான மனித சத்தத்தையோ, எந்த ஒரு காரியத்தை கேட்டு அங்கலாய்த்து போயிடாதீங்க, பயந்து போயிடாதீங்க. தைரியமா கடந்து போங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். தைரியமா கடந்து போங்க. ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். God bless you.